2-3 நாளைக்கு கெட்டு போகாத மாதிரி அதுவும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குயிக்காக செய்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஈக்குவல் குவான்டிட்டியில் கடுகு வெந்தயம் நான் இந்த குட்டி ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல அரோமா வரும், நல்லா பொரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு குழிக்கரண்ட அளவுக்கு தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு 10-15 பல் பூண்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. 6 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் நான் வீட்டு மிளகாய் தூள் பயன்படுத்துகிறேன். நீங்கள் நல்லா கலரிங்காக காரமாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட பயன்படுத்தலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க. அதுக்கடுத்து அதை மூடியை எடுத்துட்டு நல்லா அந்த தக்காளியை மேஷ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா தக்காளியில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கி தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக குக் ஆகிடும். குக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா எல்லா எண்ணெயும் திரிஞ்சுட்டு அடி ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி தொக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தய பொடி, கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. கண்டிப்பாக இதை ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது அதில் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ணும். நிறைய வெரைட்டிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைமில் நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.